ஹலோ ஆல் அஸ்லாம் அலைக்கும். ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? ஸோ இந்த மினி விலாக் எடுத்த டைம் பார்த்திங்கன்னா பொங்கல் லீவில் தான். எனக்கு வந்து லீவ் கிடையாது, ஒன் டே தான் லீவ் இருந்துச்சு. நான் வந்து ஜாராவோட டேடி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பிளான் பண்ணாமல் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து லீவ் போட்டிருந்தேன் ஒரு 2 டேஸ். அப்போ சரி வெளியே போகலாம், எங்கேயாவது ஒன் டேயில் போயிட்டு வர மாதிரி பார்க்கலான்னு பார்த்தா காயல்பட்டினம் பீச் வந்து ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வந்து சூடாக அங்கேயே வந்து போட்டு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே மாசி வாடா, அப்புறம் வந்து தம் அடை, அப்புறம் வந்து நோம்பு கஞ்சி மாதிரி அந்த கஞ்சி கறி கஞ்சி எப்போவுமே கிடைக்குமா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போயிருந்தனால அவங்களுக்கும் ப்ளே ஏரியா நிறையாவே இருந்துச்சு. பீச்சுக்கு வெளியே வந்து தனியாகவே வந்து கிட்ஸ் ஐலாண்டு ஒன்று சொல்லி ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. பட் அங்கே நாங்கள் விசிட் பண்ணல. பீச்சுக்குள்ளேயே வந்து நிறைய பிளேசஸ் இருந்தனால அங்கேயே வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து டின்னர் முடிச்சுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ டின்னருக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாளையங்கோட்டையில் இருக்கிற காப்பர் லீஃப் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான். ஸோ மோஸ்ட்டாக திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. நாங்கள் வந்து வெஜ்ஜு சூஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் நிறைய டைம் வீட்டில் நான்வெஜ் தான் சாப்பிட்டோம். ஸோ வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. வெஜ்ஜுனா டின்னர் வந்து வெஜ்ஜு மெயினாக பார்த்தீங்கன்னா தோசை, நான், பட்டர் நான் அந்த மாதிரி இடத்துல. ஸோ நாங்கள் வந்த டைம் வந்து சரியான பீக் டைம், இடமே இல்லை. ஸோ டேபிளுக்கு நாங்கள் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் அங்கே வெளியே வந்து குழந்தைங்களுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மருதாணி போடுறது, பலூன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு.